அபிரகாம், தவேக தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்திற்குள் மதிய உணவுக்கு சற்று முன்வரை இப்போது வரை அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்த முக்கிய அம்சங்கள் கிடைத்திருக்கிறது. அது குறித்த தகவல்களை இப்போது நாம் பார்க்கலாம். முதல் கேள்வியாக அவரிடம் ஏற்கனவே இந்த கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சாலைகள் வளைவாக இருந்தது காரணம் என்று அவர் பதில் கூறிய போதிலும் அதற்கான சான்றுகள் இருக்கிறதா என்று முதல் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கேள்வியாக கூட்டத்திற்குள் பிரச்சார வாகனம் வந்தபோது அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்வினை என்னவாக இருந்தது? கூக்குரல் எழுப்பப்பட்டதா, தண்ணீர் வேணுமென கேட்கப்பட்டதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது. மூன்றாவதாக கரூர் பரப்புரையின் போது அந்த பேருந்தின் மேலிருந்து குடிநீர் பாட்டல்களை, தண்ணீர் பாட்டல்களை அங்கு ஒவ்வொருவரிடமும் வீசி எறியும் போது அதை சுற்றி கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை கவனித்தீர்களா இல்லையா என்றும் இந்த இரண்டாவது நாள் விசாரணையில் கேட்கப்பட்டது. நான்காவதாக பேருந்தின் உயரத்தில் இருந்து உங்களை சுற்றி கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை காண முடிந்ததா என்றும் அதை தடுக்க முயற்சி செய்தீர்களா என்றும் விஜயிடம் கேள்வி கேட்கப்பட்டது. ஐந்தாவதாக இந்த நெரிசலை தடுப்பதற்கு வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம், முன்னரே காவல்துறையினர் கூறிய இடத்தில் நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த வாகனத்தை வேலுச்சாமிபுரத்தில் அந்த பகுதியில் நோக்கி முன்னேறி சென்றது ஏன்? அதற்கு முயற்சி செய்தீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஆறாவதாக கூட்ட நெரிசலுக்கு இடையே பரப்புரை வாகனம் முன்னேறி சென்றது ஏன் என்ற கேள்வி. அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது வாகனத்தை முன்னால் ஏன் வேகமாக செலுத்தினீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. ஏழாவதாக பிரபல நடிகராகவும் பல்வேறு அரசியல் கூட்டங்களில் பங்கேற்ற அரசியல் தலைவருமான உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் அந்த பகுதியில் கூடுமென தெரியுமா தெரியாதா? இதற்கு முந்தைய கூட்டங்களை வைத்து இந்த கூட்டத்தை மதிப்பீடு செய்தீர்களா என்ற கேள்வியும் விஜயிடம் எழுப்பப்பட்டது. எட்டாவதாக கரூரில் பரப்புரையை ஏற்பாடு செய்ததில் உங்களின் பங்கு என்ன? திடீரென கரூரில் அந்த நிகழ்ச்சி நிரல் மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. ஒன்பதாவதாக தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்குள் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் தடியடி பிரயோகம் நடைபெற்றது. ஜெனரேட்டர் மிஷின் பகுதியில் இருள் ஏற்பட்டது, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதுபோன்ற வகையில் யாரேனும் அந்த பகுதியில் செயல்பட்டார்களா என்றும் 9வது கேள்வியாக அவரிடம் எழுப்பப்பட்டது. 10வது கேள்வியாக எழுப்பப்பட்டது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒவ்வொருவரும் மயங்கி விழுந்து கொண்டிருந்ததாக கூறப்படும் நேரத்தில் காவல்துறையினர் நடவடிக்கைகள் என்ன, அதை நீங்கள் கவனித்தீர்களா என்றும் விஜயிடம் 10வதாக கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கரூர் வேலுச்சாமிபுரம் குறுகலான அந்த சாலையில் கூடியிருந்த மக்களுக்கு, காலையிலிருந்து காத்திருந்த மக்களுக்கு உணவு, தண்ணீர் ஆகியவை முறையாக வழங்கப்பட்டதா அல்லது தட்டுப்பாடு ஏற்பட்டதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. 12வதாக கரூர் கூட்டத்திற்கு அங்கு காவல்துறையினரிடம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெறப்பட்ட விதம் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் ஆகிய அனைத்தும் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதா? அரசு அதிகாரிகள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ததில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. 13வதாக கரூர் வேலுச்சாமிபுரம் பரப்புரையின் போது தாவேகாவின் நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், நிர்மல்குமார் போன்ற நிர்வாகிகளுடன் நீங்கள் இந்த தகவல் தொடர்புகள் அந்த பகுதியில் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது அல்லது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதா, அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தீர்களா என்ற கேள்வியும் விஜயிடம் இன்று எழுப்பப்பட்டது. 14வதாக அரசாங்கத்தின் தோல்விகளை குற்றம் சாட்டி சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள், போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை, அந்த பாதையை ஒழுங்குபடுத்தவில்லை, குறுகலான சாலை என்று நாங்கள் முன்னரே தெரிவித்தோம், இருந்த போதிலும் அது குறிப்பிடப்படவில்லை, அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை, பேருந்து செல்வதற்கு உடனடியாக அனுமதிக்கப்படவில்லை என்று அரசு அதிகாரிகள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? அது தொடர்பாக அரசு அதிகாரிகள் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வீடியோ ஆதாரங்களை அவரிடம் காண்பித்தும் அது குறித்து அவர் பதிலை பெற்றிருக்கிறார்கள். 15வதாக சாலைகளில் நாமக்கல்லில் இருந்து கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு வரும்போது பல வளைவுகள் இருந்தது, அதனால் தாமதம் ஏற்பட்டது என்று பதில் கூறினால் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், நாமக்கல்லில் இருந்து கரூர் வரை உள்ள சாலையில் எத்தனை வளைவுகள் இருக்கின்றன என்றும் இந்த குறுக்கு விசாரணையின் போது கேட்கப்பட்டதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. மதிய உணவுக்கு பிறகும் இந்த விசாரணை தொடரும். அப்போது மேலும் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அபரகாம்.